சின்ன குழந்தைகள் இரவெல்லாம் இப்போ அழுதுண்டே தான் இருக்கும். அப்போ கணவன் மனைவி 2 பேரும் என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, ஒரு 2 மணி நேரம் மனைவி அந்த குழந்தைய பார்த்துக்கணும். குழந்தைக்கு இங்கே அடுத்து விடுறது, குழந்தைய துடைச்சி விடுறது, குழந்தைய தோளை தட்டுறது, இதெல்லாம் பண்ணணும். அந்த நேரத்தில் கணவன் 2 மணி நேரம் நல்லா தூங்கிக்கணும். ஒரு 2 மணி நேரம் 2.5 மணி நேரம் ஆச்சு அப்படின்னாக்கா குழந்தை கொஞ்சம் தூங்குற மாதிரி இருக்கும். ஆனால் கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு 1/2 மணிக்கெல்லாம் குழந்தை மட்டும் வாழ்வாள்னு அழ ஆரம்பிக்கும். அந்த நேரத்தில் கணவன் என்ன பண்ணணும், குழந்தைய எடுத்து வச்சுட்டு செல்லமாக தாளாட்டி அது தோளில் வச்சுட்டு இப்படி நடந்து செல்லம் பட்டு குட்டி செல்லப்பா என்ன தெரியுமோ, என்ன பாட்டு தெரியுமோ, என்ன கதை தெரியுமோ, என்ன தாளாட்டு தெரியுமோ, இல்லை கையில் இப்படி ஆட்டின்னு இருக்குது. இப்படி அந்த குழந்தைக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது பண்ணி அந்த குழந்தைய ஒரு 2 மணி நேரம் பார்த்துக்கணும். அந்த 2 மணி நேரம் ஆகிப்பட்டுன்னா திருப்பி குழந்தை பசிக்கிறதுக்கு பாலுக்கு மறுபடியும் அழ ஆரம்பிக்கும். அப்போ மனைவி கொஞ்சம் எழுந்த குழந்தைய பார்த்து அதுக்கு என்ன பால் கொடுக்குறதோ தோளை தட்டுறதோ அல்லது காற்றடிக்க வெளியே அப்படி கொஞ்சம் நாள் வச்சு நின்று இருக்கிறதோ இந்த மாதிரி பண்ணணும். இந்த மாதிரி 2 பேருமே அந்த குழந்தைகளை ராத்திரி முழுக்க அன்பாக பார்த்துக்கணும். ஏதோ அவள் பார்த்துட்டு போகிறா அப்படின்னு கணவன் எடுத்து போட்டு தூங்கி இருக்கிறதோ, இல்லை அவள் தானே காரணம், அவரே குழந்தைய வச்சு நல்லாட்டோம், இன்னும் காலத்துலேருந்து ஆஃபீஸ் போயிட்டு வந்தது என்னால் முடியவே இல்லை அப்படின்னு மனைவி சுட்டின்னு படுத்துக்கிறதோ பண்ணக்கூடாது. இந்த இடத்துல அந்த குழந்தை அப்படிங்கிறது ரொம்ப அன்பையும் ஆசையும் எதிர்பார்க்கும். 2வது கணவனாக இருந்தாலும் மனைவியாக இருந்தாலும் 2 பேருக்கும் இரவில் கொஞ்ச நேரம் தூக்கமாவது அவசியம் வேணும். அப்போ தான் காலை நேரத்தில் அவளால் கொஞ்சம் சுறுசுறுப்பாக வேலை செய்ய முடியும், இல்லை அலுவலகத்துக்கு போக முடியும். இந்த பதில் பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோ, ஷேர் பண்ணிக்கோ, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ.